நபியே, கலாலா பற்றிய, அதாவது தந்தை, பாட்டன், பிள்ளை, பேரன் ஆகிய வாரிசுகள் இல்லாத பொருளை பற்றிய மார்க்க கட்டளையை அவர்கள் உங்களிடம் கேட்கின்றார்கள். நீங்கள் கூறுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான். சந்ததி இல்லாத ஒரு மனிதன் இறந்து அவனுக்கு ஒரே ஒரு சகோதரி மட்டும் இருந்தால் அவளுக்கு அவன் விட்டு சென்ற சொத்தில் பாதி கிடைக்கும். இதற்கு மாறாக ஒரு பெண் இறந்து அவளுக்கு சந்ததி இல்லாமல் இருந்து ஒரே ஒரு சகோதரன் மட்டும் இருந்தால் அவள் விட்டு சென்ற அனைத்தையும் அவன் அடைவான். ஆணின்றி இரு பெண்கள் மட்டும் இருந்தால் அவள் விட்டு சென்றதில் 1/3 பாகத்தை அவ்விருவரும் அடைவார்கள். அன்றி ஆணும் பெண்ணும் ஆக பலர் சகோதரர்களாயிருந்தால் இறந்தவர் விட்டு சென்றதில் ஆணுக்கு பெண்ணுக்கு இருப்பதை போல 2 பங்கு உண்டு. அதாவது பெண்ணுக்கு 1 பங்கும் ஆணுக்கு 2 பங்குகளும் கிடைக்கும். நீங்கள் வழி தவறாமல் இருப்பதற்காக இவைகளை அல்லாஹ் உங்களுக்கு இவ்வாறு தெளிவாக விவரிக்கின்றான். அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான்.